பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே உங்களோடு பேசவும் தேவன் செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என போன வருஷம் இதே நேரம் எத்தனையோ பேர் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. போன வாரம் நல்லா தானே இருந்தாங்க அப்படிம்போம், ஆனால் இன்றைக்கு இல்லை. நாம் எப்போதும் ஒரு வார்த்தையை மறக்கவே கூடாது. புலம்பல் 3:22 மனதில் வைத்து கொள்ளணும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச வேண்டும். ஏன்னா வருஷத்தின் கடைசியில் அநேகர் ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஏறக்குறைய ஒரு 8 பேர் 10 பேர் கேள்வியை கேட்டீங்க. ஆண்டவர் ஏன் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தவில்லை? ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னாரே. ஏன்னா அவர் போகும்போது கூட நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று யோவான் 14:18 யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன், வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே வைத்துக்கொள்வேன் என்றெல்லாம் சீசர்களுக்கு ஆறுதலை கூட சொன்னாரே. சில வேளைகளிலே நாம் எத்தனையோ நேரங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் மணிக்கணக்காக முழங்கால் படியிட்டு காத்திருக்கிறோம். ஆனால் ஏன் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதில்லை என்று கேட்கிறீர்கள். உண்மைதான், தீமையை ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் இருந்ததே கிடையாது. நிச்சயமாக தீமை வருதுன்னா சொல்லிடுவார். சில இடங்களுக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நிச்சயமாக சொல்லுவார். உதாரணமாக நியாயாதிபதிகள் 18:6 நாம் பிரயாணம் போகும்போது இந்த வசனத்தை பார்த்தா சொல்லுது, போங்கள், சமாதானத்தோடு போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது அப்படிம்பார். அதே சமயத்தில் எக்ரோனில் போய் நான் குடியிருக்கலாமா அப்படின்னு தாவீது கேட்டால் தாராளமாக போம்பார். அதே போல் யாக்கோபு பெயர்சபாவில் போய் நான் எகிப்துக்கு போகலாமா, நீர் அங்கே என்னோட வருவீரான்னு கேட்டால் நிச்சயமாக போ, அங்கே உனக்கு யோசேப்பு உன் கண்களை மூடுவான் என்றெல்லாம் வாக்கு கொடுத்தார். ஆனால் சில காரியங்களை தேவன் மறைக்கிறாரே, ஏன் மறைக்கிறார் என்று கேட்டீங்க. உண்மைதான், நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு விளங்குறதில்லை. அதனால தான் சில பாதைகளில் வரும்போது ஆண்டவர் என்னை மறந்தார், எனக்கு சொல்லவில்லை, மறைத்து விட்டார் என்று கூட சொல்லுகிறோம். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு வசனத்தை திருப்பலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்குவீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து நீங்களும் நானும் பாட போகிறோம். என்ன பாட போகிறோம்? அல்லேலூயா. சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்ல வாழ்க்கையிலே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்ல வாழ்க்கையிலே, இந்த மாய உலகத்தை
வெறுத்திட அறித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ளதை நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ளதை நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே. வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளும் பண ஆசியும் வீடல்லவோ. வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளும் பண ஆசியும் வீடல்லவோ. பரலோகத்தில் செல்வமே என்றருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தில் செல்வமே என்றருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது, நல்ல கவனிங்க, ப்ளீஸ் லிசன் ஹியர். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, தேவனுக்கு மேன்மை. அதே சமயத்துல காரியத்தை ஆராய்வது, காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை. ரெண்டு மேன்மை இங்க எழுதியிருக்கார். ஒன்று, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை ஆராய்கிறது ராஜாவுக்கு மேன்மை. ஏன்? ராஜா காரியத்தை ஆராயணும், நிச்சயமா ஆராயணும். ஆராயாம ஒருத்தன் அவசரப்பட்டு சொல்லிட்டு தான் பின்னாடி யோசித்தான். உங்க வேதாகமத்தை திருப்பக பார்க்கல. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது, ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன்
வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். என்ன பிரயோஜனம்? ஆராயாம அவசரப்பட்டு சொல்லிட்டான். காரணம், ஒரு பெரிய விருந்து செய்தான். அந்த விருந்திலே அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த ராஜா சாதாரண ஆள் இல்லை. 127 நாடுகளை ஆண்ட ஒரு அரசன். இந்த புஸ்தகத்தில் தான் நம்முடைய தேசத்தின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக வேதமே சொல்லுது. ஏன்னா எந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அரசாண்ட 127 நாடுகளை அரசாண்ட ஒரு மனுஷன் ஆராயாம அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லிட்டான். காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை, மறந்துடக்கூடாது. இந்த விருந்து செய்யும் போது வஸ்தியும் விருந்து செய்தாள். ஏன்னா அவளும் பெண்களுக்கான விருந்து செய்தாள். இவரும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா நாடுகளில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ராஜா விருந்து செய்தான். இந்த விருந்து செய்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம்? திராட்சரசம் பரிமாறப்பட்டது. இப்படி பரிமாறப்பட்டு எல்லாரும் யாரையும் பலவந்தப்படுத்தலை, யாரையும் கட்டாயப்படுத்தலை. அவனவன் விருப்பப்படி என்ன செய்யலாம், எடுக்கலான்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த களிப்பில் இருக்கும்போது இவன் தன்னுடைய ராணியாகிய அல்லது தன்னுடைய மனைவியாகிய, என்ன நாட்டுக்கு ராணியாக இருந்தாலும் வீட்டுக்கு மனைவி, அதை மறந்துடக்கூடாது. ஆகையினால அந்த மனைவியை நினைத்தான். எப்படி நினைச்சான்? தன் மனைவியினுடைய அழகை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று அவளை அழைத்தான். அப்படி அழைத்த போது அவள் ஒரு வார்த்தையை சொன்னாள். என்ன சொன்னா? இப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்யறது, வர்றது சரியில்லை, அதனால நான் என்ன செய்யலை, வரலன்னு போய் சொல்லலாம். அங்கேருந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், நான் ராணியை கூப்பிட்டேன், அவங்க என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் வரமாட்டேன்றா, எதுக்காக வரமாட்டேன்னு சொல்றா? இது வரைக்கும் கூப்பிட்டதுக்கெல்லாம் வந்தது இல்லையா? இதை ஆராய்ஞ்சிருக்கலாம்ல. ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிருக்கிறது என்னது? மது போயிட்டா என்ன செய்ய சொல்லுமா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானை அவன் நியாயத்திற்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இதை மறந்துட்டான். எப்பவுமே பாருங்க, ராஜா நிதானம் என்ன செய்யக்கூடாது, தவறவே கூடாது. காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை. அநேக நேரம் சில ராஜாக்கள் ஆராயாம செஞ்சிடறாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போனா கூட சூழ்நிலை எப்படி, அந்த இடம் எப்படி, அங்கே போனால் படைகளுக்கெல்லாம் இடம் கிடைக்குமா, இப்படி ஆராயாம நெப்போலியன் கோனப்பாட் படையெடுத்தான். கடைசியில் அவன் தோல்வியை தழுவ வேண்டிய அவசியம் வந்தது. எப்பவுமே காரியத்தை ஆராயணும். நமக்கு வள்ளுவர் கூட சொல்லிக் கொடுத்தார், ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும்னா. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ராஜா அவசரப்பட்டார். அவசரப்பட்டு ஒரு மனுஷன் சொன்னா, இனிமே வசதி இருக்கக்கூடாது, இனிமே ராணி இருக்கக்கூடாது. ஏன்னா ராஜா வார்த்தைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாததுனால அவள் தள்ளப்பட வேண்டும். சில நேரங்களில் அவசரப்பட்ட தீர்மானங்கள் நாம் எடுத்துடக்கூடாது. நிதானித்து குற்றம் எங்கே இருக்கு கண்டுபிடிக்கணும். அண்ணன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பொறுமையாக இருந்து காரியத்தை ஆராய்வது ஒவ்வொருத்தருக்கும் மேன்மை. அதை மறந்துடுறோம். சில நேரம் ஆராயாமல் சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, என்ன பிரயோஜனம்? எப்போவுமே
ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி, செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எல்லாத்தையும் ஆராயணும். ஏன்னா எந்தெந்த இடத்துல சூழ்நிலை நமக்கு தெரியணும். ஏன்னா திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, கடலோடா கால்வல் நெடுந்தேர் நாவாயும் ஓடா நிலத்தினார். தேர் கடலில் ஓடுமா? மரக்கலம் தரையில் ஓடுமா? ஓடாது. சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொண்டு தான் எந்த தீர்ப்பை இட வேண்டும். அநேக நேரங்களில் அவசரப்பட்டு பெரிய பெரிய ஆள் கூட தீர்ப்பை சொல்லிடலாம். இந்த ராஜா கூப்பிட்டுட்டதுக்கு அவ சொல்லிவிட்ட வார்த்தை என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வருவது என்னதில்லை, சரியில்லை. ஏன்னா எல்லாரும் கடிப்பில் இருக்கிறான் மதுவில், அதனால நான் வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனால் சொன்னவன் போய் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அவள் கீழ்ப்படியலை, அவள் வர மறுக்கிறாள், ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலை. ராஜாவே இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்ட்டான். என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான், ஐயா இவன் ஒருத்தி கீழ்ப்படியலைங்கிறதுக்காக ஏன் இதை நான் சொல்கிறேன்? இந்த அம்மா ராணி இவங்க செய்தியை கேட்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் புருஷனை என்ன செய்வாங்க? கனவீன படுத்திடுவாங்க. ஆகையினால ராஜ பதவியிலிருந்து தள்ளப்படணும். இதை தீர்மானம் எடுத்து தள்ளிட்டு பின்னாடி உக்கரம் தணிந்த பெண் யோசிக்கிறான், என்ன பிரயோஜனம்? காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. சில நேரங்களில் அவசரப்பட்டு நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்கள் கூட காரியத்தை ஆராயாம தீர்ப்பு சொன்ன சரித்திரத்தை நீங்கள் படித்திருக்கலாம். சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியத்திலே மிக 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 பாராட்டத்தக்க ஒரு இலக்கியம், இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இங்கே வணிகத்திற்காக கண்ணகியின் சிலம்பை கொண்டு வந்த கோவலனை அவசரப்பட்டு குற்றம் சாட்டிவிட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்போ கண்ணகி வருகிறாள். ஏன்னா இன்னைக்கு கண்ணகியின் சரித்திரத்தை தான் கற்புக்கு கண்ணகிங்கிறோம். எனக்கு கண்மாருடைய அந்த கண்ணகி வரும்போது குற்றம் என்ன செய்தார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வர்றா. அவ கையில் ஒத்த சிலம்பு இருக்கு, இவன் கொண்டு வந்து ஒற்றை சிலம்பு. அவன் வந்தவன அரசனுடைய சிலம்பு களவாடிட்டான்னா, என் புருஷன் களவாடினான்னு சொல்றீங்களே, உன்னுடைய சிலம்பில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டான். அவன் மாணிக்க பறங்கள், என்னுடைய சிலம்புல முத்து பறங்கள். இவன் உடைச்சா அந்த இடத்துல அப்படியே அந்த சிலம்பில் இருந்த முற்று மன்னனுடைய முகத்துக்கு நேராய் வர, சிங்காசனத்திலிருந்து ஒரு நீதி தவறாக செய்து விட்டான், ஆராயாமல் செய்து விட்டான்கிறக்காக சிங்காசனத்திலிருந்து உயிர் விட்ட பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய சரித்திரத்தை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை. ராஜா என்ன, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு புருஷன் ராஜா தான், அப்படித்தானே? ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு ராஜா வரட்டும், அனுமதி வாங்கிட்டு சொல்கிறேன்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு அவர் தான் தலைவர். கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையோ, மனைவிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான். அந்த தலையாய் இருக்கிற ஒரு புருஷன் எப்போவுமே என்ன செய்யணும்? ஆராயணும். குடும்பத்தில் பின்னாடி வர்றது முன்னாடி வர்றது. சில நேரங்களில் அவசரப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவரை யோசிக்கவே கூடாது. காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை, மறந்துடக்கூடாது. அதனால தான் லேமுவேலுக்கு தன் தாய் சொல்லும் போது சொல்றா, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி கிடையாது. லேமுவேலே ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. 2 தடவை சொல்றா. ஏன்னா திராட்சை ரசம் குடிச்சா ஆராய முடியாது, நீதி எதுன்னு தெரியாது, நல்லது தெரியாது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மனுஷனுக்குள்ளேயும் இது போயிடுச்சுன்னா தான் செய்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பின்னாடி சொல்கிறான், நான் போதையில் செஞ்சிட்டேன். ஒரு சமயத்தில் ஒரு தகப்பனார் இருந்தார். அந்த தகப்பனாருக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண் பிள்ளை. இந்த ஆம்பளை பையன் படித்து கொண்டு இருந்தான், ஒரு 5ஓ 6ஓ படித்து கொண்டு இருந்தான்.
இவன் தினந்தோறும் அப்பாட்ட கேட்பான், டாடி எனக்கு கொஞ்சம் நோட்டுகள்லாம் வாங்கணும், பணம் கொடுங்க. நல்லா இருக்குமா சொல்லுவார், உனக்கு தராமல் யாருக்குடா தரப்போகிறேன், எல்லாம் வாங்கி தரேன்டா, கொஞ்சம் அப்பாவுக்கு வேலையில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வாங்கி தரேன், பொறுன்னார். பையனும் பொறுத்தான். அப்பா ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையானதுனால தினந்தோறும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். ஒரு நாள் காலையில் வீட்டுக்கு வந்தார். அப்பா நல்லா இருக்காருன்னு நினச்சி, என்ன அப்பா வந்திருக்காருன்னா, அவர் சட்டையை கட்டி வச்சுருந்தார், சட்டை பையில் 100 ரூபா இருந்துச்சு. இந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு 2-3 நோட்டு வாங்கிவிட்டான். ஏன்னா ஸ்கூலில் டீச்சர் தினம் வெளியே நிற்க வைக்கிறாங்க. நோட்டு கொண்டாடாமல் என்னடா பள்ளிக்கூடத்துக்கு வர, எந்திரிச்சு நில்லு அப்படின்ட்டான். ஏன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில மாப்பிள்ளை பெஞ்சுகள்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப படிப்பில் சரியில்லாத தூக்கி எங்கே வச்சுருவாங்க, மாப்பிள்ளை பெஞ்சு பின்னாடி வச்சுருவாங்க. அது மாதிரி இவங்க நோட்டை இல்லாமல் வர்றதுனால டீச்சர் சும்மா தினம் சாக்கு சொல்கிற வாங்குற விட்டுட்டு இங்கே வந்து சாக்கு சொல்கிறது, எந்திரிச்சு நில்லு, வெளியே போய் நில்லு அப்படின்ட்டாங்க. இப்படி தினம் நின்ன பிள்ளைக்கு மனசில் கொஞ்சம் பாரம். இன்றைக்கி அப்பா வச்சுருக்காரு, அதான் உனக்கு இல்லாத காசா அப்படின்னு சொல்லுவாரே, எடுத்துகிட்டு போய் 3 நோட்டை வாங்கிட்டு வந்தான். அப்பா குளிச்சுட்டு வந்தார். குளிச்சுட்டு வந்து மனைவிட்ட கேட்டார், இந்த சட்டை யார் தொட்டது, இந்த சட்டை யார் தொட்டது? அவன் சொன்ன, டாடி நான் தான் தொட்டேன். ஏண்டா தொட்டேன்? சட்டை கீழே அடைஞ்சி எடுத்து வச்சேன், பையில் ஒன்று இருந்துச்சு, என்னது 100 ரூபா இருந்துச்சு. ஆமாம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, 2-3 நோட்டு வாங்கிட்டேன் டாடி, தினம் ஸ்கூலில் வெளியே நிற்கிறேன், நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதெல்லாம் சொல்லிங்க வாங்கி தரேன், நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி இருந்துச்சு, நேற்று சொல்லிட்டாங்க இனிமேல் ஸ்கூலுக்கு நோட்டு இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இன்றைக்கி வாங்கிட்டேன் டாடி, நான் எதுக்கு வச்சுருந்தேன் தெரியாமல், நீ ஏன்டா அப்படி செஞ்சேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கட்டை இருந்துச்சு. என்ன கட்டைன்னா, வீடுகளில் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க, இந்த சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு கட்டை, கையில் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கும், இப்படி தேய்க்கிறதுக்கு. இந்த கட்டையை தூக்கி ஓங்கி மண்டையில் அடிச்சிட்டார். மண்டையில் அடித்தோடனே பையன் என்ன ஆகிட்டான், மயங்கி விழுந்தான். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. அவ்வளோதான், அவன் மரித்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னாங்க. அப்புறம் உட்காந்து அழுதான், ஐயோ நான் அந்த குடிப்பழக்கத்தினால எல்லா காரியம் பண்ணிட்டேன், ஆராயாமல் செஞ்சிட்டேன். என்ன எப்பேற்பட்ட பெரியவங்களும் கூட காராயத்தை ஆராய்ந்து பார்க்காம சில நேரங்களில் தன்னுடைய புத்தியை கடன் கொடுத்துட்றாங்க. அதனால தான் இங்கே எழுதியிருக்காரு, காரியத்தை ஆராய்வது தேவனுக்கு மேன்மை, அதே போல ராஜாவுக்கு மேன்மை. 2 பேருக்கும் மேன்மை உண்டு. ஆனால் தேவன் காரியத்தை மறைக்கிறார், ராஜா என்ன செய்யணும், ஆராய்கிறார். ஏன்னா இந்த உலகத்தின் ராஜாக்கள் இப்படி ஆராயாமல் தப்பு செய்ததுனால தான் இன்றைக்கு அநேக சரித்திரங்களை நாம் படிக்கிறோம். நீரோ மன்னன் அவசரப்பட்டு கிறிஸ்தவர்களை கொளுத்தினான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு, என்ன பிரயோஜனம், ஆராய்ந்து செய்யணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்கள் குடும்பங்களையும் கூட அவசரப்பட்ட தீர்மானங்களை என்ன செய்யாதீங்க, எடுத்துடாதீங்க. ஆராய்ந்து பாருங்க, இல்லை பொறுத்திருந்து பாருங்க. நிச்சயமாக சொல்லுவேன், கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துவார். ஏன்னா லூக்கா 12:2 அறியப்படாத ரகசியமில்லை, வெளியரங்கமாகாத மறைபொருளும் கிடையாது. ஆனால் காரியத்தை ஆராயாமல் செஞ்சுட்டு பின்னாடி புலம்பி என்ன பிரயோஜனம்? தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்கள் அநேக நேரங்களில் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஒரு ஐயா கேட்டீங்க, குடிப்பழக்கத்திலேருந்து என்னால் மீளவே முடியல ஐயா, மீள்றதுக்கு எவ்வளவோ யோசிக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியலை, இதுக்கு என்ன வழி செய்ய அப்படின்னீங்க. நான் சொன்னேன், உங்கள் அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்கள் கையில் தான் ஃபோன் வச்சுருப்பீங்களே, இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை போட்டு பாருங்கள், உங்கள் மனம் மாறும்னே. அவர் சொன்னார், ஆமையா அது உண்மைதான், நான் போட்ட உடனே அதுலேயே கொஞ்சம் கேட்டு உட்காந்துட்டேன், அந்த நேரம் போகாமல் விட்டுட்டேன்னார். தொடர்ந்து செய்யுங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுடைய வழக்கத்தில் விட முடியாத இருக்கிற காரியங்கள் கூட இருக்கலாம், ஆனால் அதை விடுறதுக்கு என்ன ஒரு அடுத்த காரியத்தை ஆராய்ங்க,
அந்த நேரம் இதில் மாறிடும். வீடுகள் குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை ஆராய்ந்து பாருங்க, பிள்ளைகளுடைய நிலையை பாருங்க, மனைவியுடைய நிலையை பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு வார்த்தை எனக்காக ஜெபிப்பீங்களா? ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும் 4000 ரூபா. அது மட்டும் இல்லை, வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம். இதில் எங்கிட்ட சபையோ பார்வையற்ற மக்கள், 2 கண்ணும் தெரியாதவங்க, இவங்களுக்கு நல்ல உதவுவதற்கு, உணவு கொடுப்பதற்கு, ஒரு ஊன்றுகோலை கொடுப்பதற்கு, ஒரு ஆடைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம். கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி பிரதர் உங்களுக்கு உதவி பண்ண? இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. ஏன்னா இன்றைக்கி அநேகர் அதை தான் எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லையா, எனக்கு சுவிசேஷ ஊழியத்துக்குன்னா செய்யணும்னு ஆசை அப்படின்னீங்கன்னா அதுக்கும் தனியாக உங்களுக்கு 944 நம்பர் வருதே, அதில் பாருங்கள் 2559772. அதில் இருக்கும் பர்த்திமையு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் என்று. இல்லையா, இந்த மாதிரி உதவிகளுக்கு செய்யணும், ஒரு நம்பர் வரும் 8438852500. இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், பர்த்திமையு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நீங்களும் வந்து பார்க்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லலாம். காலை 10 மணிக்கு மேலே. இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ராஜாக்களும் தங்கள் குடும்பத்தின் காரியங்களை ஆராய்ந்து எந்த காரியத்தையும் நிதானித்து செய்தால் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் ஆனால் சந்தோஷமாய் வாழ்க்கையை நடத்துவதற்கு நிதானத்தை கொடுங்க, நிதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. ஒவ்வொருவருடைய கண்ணீர்களும் இந்த வருஷத்தின் கடைசியிலே களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.